வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். பிங்கா மீனா கிட்ட வந்து அண்ணாமலை வந்து கேட்குறாங்க, என்னம்மா எதனால இந்த பிரச்சனை சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து இந்த மாரி இந்த பிரச்சனை தான் மாமா, அதனால தான் இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து அப்போ சீதாவுக்கு பிடிச்சிருக்கு முத்துனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து ஆமாங்க மாமா, ஆனால் இவருனால பிரச்சனை சொல்ல முடியாது, இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து புரியுதுமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து வச்சுட்டு இருக்காரு. என்னம்மா இப்படிலாம் பண்ண மாட்டானே, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த மீனா வந்து அதே மாமா எனக்கும் தெரியல, அவர் இப்படி பண்ண நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம், ஆனால் நான் கூட போக போக சரியிடம் பார்த்தா போக போக ரொம்ப அடம் பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அண்ணாமலை வந்து அவனுக்கு என்ன எதுன்னு தெரியல, நான் பேசுகிறேம்மா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து சரிங்க மாமா அப்படின்னு சொல்லி மீனான்னு சொல்லிடுறாங்க. அதேமாதிரி கரெக்டாக முத்து வராங்க. வந்த உடனே இங்கே வந்து அண்ணாமலை வந்து முத்து உங்க வாடான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ வந்து முத்து வந்து சொல்லுங்கப்பா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து உங்கள்கிட்ட வந்து தனியாக பேசணும், வா ரூமுக்கு வான்னு சொல்லி அண்ணாமலை வந்து முத்துவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ என்ன முத்து வந்து என்னப்பாச்சு ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து அண்ணாமலை வந்து ஆமாடா மீனா வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து என்னப்பா வந்து சொல்லிட்டால அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து கேட்குறாரு. அப்போது அண்ணாமலை வந்து என்னடா இப்போதைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து அதெல்லாம் ஒன்றுங்களாப்பா அப்படின்னு சொல்லி இங்கே முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அண்ணாமலை வந்து இங்கே பாடுறா நான் சொல்கிறது நல்லா கேளு, அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம பேசாமல் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து வந்து அப்பா ப்ளீஸ்ப்பா எந்த விஷயம் நீங்கள் என்கிட்ட சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அண்ணாமலை வந்து டேய் என்னடா நீ அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம என்ன பண்ண முடியும், நீ எதுக்கு தடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து அப்பா அவனை பற்றி உனக்கு தெரியாதுப்பா, அவன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி இங்கே முத்து வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து தெரியும் தெரியும் மீனா என்கிட்ட சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து ஆமாப்பா உங்களுக்கே தெரியல அவன் எப்படிப்பட்டவன், கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காப்பா அவனுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை இங்கே பாடுறான், இந்த உலகத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை பிடிக்கலாம், ஆனால் அதே ஆளு மற்றவனுக்கு பிடிக்கணும்லாம் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து இல்லைப்பா நீங்கள் சொல்கிறது என்னன்னு அவருக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காம இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதனை சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்டு இருக்காங்க. அப்போ இந்த அண்ணாமலை வந்து ஆமாம் அதுக்கு அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறது முறை அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலை கேட்டிருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து இல்லைப்பா நான் கண்டிப்பாக சீதாவுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அண்ணாமலை என்னடா நான் கூட சொல்லிட்டு இருக்கேன், ஏன் பேச்சு நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து இல்லைப்பா சப்போஸ் என் கோவத்தில் கல்யாணத்துக்கு அப்புறம் சீதா மலை காமிச்சிட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து டே அப்போலாம் நடக்காதுடா, அவள் படித்த பொண்ணு, எப்போ எந்த மாதிரி முடிவு எடுக்கணும்னு சொல்லி அவருக்கு நல்லாவே தெரியும், நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து இல்லைப்பா இது நீங்கள் என்ன சொன்னாலும் சரி இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை மீனா கேட்டுடனே மீனா வராங்க. வந்த உடனே இங்கே மீனா வந்து என்னம்மா கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து இங்கே பாரு நான் முன்னாடியே அவங்ககிட்ட சொல்லிட்டேன் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி, இப்போ நான் அப்பா கிட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இந்த கல்யாணம் நடக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே அண்ணாமலை வந்து இங்கே பாருமா நீ கவலைப்படாத, இந்த கல்யாணம் நடத்த வைக்கிறது என்னோட பொறுப்பு, நான் எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நடக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மீனாக்கு ஒரு கால் வருது. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனோட வீட்டிலேருந்து மீனா அவங்க வந்து கால் பண்ணுறாங்க. மீனா எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. இங்கே மீனா வந்து என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனோட அம்மா இந்த மாதிரி அவள் தூக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டா மீனா அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து அம்மா என்னமாச்சு எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்குறாங்க. அப்போ மீனோட அம்மா நான் வீட்டில் தான் இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ தான் சத்தியம் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து சரி சரி நான் வரேன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா வந்து அவங்க முத்துவை கூப்பிட்றாங்க. இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து எங்கே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து என்ன மீனாச்சு இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து இந்த மாதிரி சீத்தை வந்து தூக்கு மாத்திரை சாப்பிட்டாலாங்க அப்படின்னு சொல்லி இங்கே அந்த மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா முத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, என்ன மீனா சொல்லிட்டு இருக்க, சீதா முத்துக்கு மாத்திரை சாப்பிட்டாலா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து சரி நீ சீக்கிரமாக காரில் ஏறு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் பூட்டி இருக்கு, டோர் திறக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனோட அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் முத்து வந்து இதை உடச்சி தான் ஆகணும்னு சொல்லி உடைக்கிறாங்க. உடச்சா சீதா வந்து மயக்கத்தில் இருக்காங்க. முத்து வந்து அவசரமாக காரில் ஏற்றி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. போனா டாக்டர் என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுமாதிரி சத்தியம் வராங்க. வந்த உடனே இங்கே டாக்டர் வந்து செக் பண்ணி பிரச்சனை இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடறாங்க. போனோன்னா இங்கே எல்லாருமே பரபரப்பாக இருக்குது. அப்போ மீனா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பேசாமல்
அருணுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படி மீனா வந்து கால் பண்ணி அருணுக்கு சொல்கிறாங்க. அதுமாதிரி அருணும் அருணோட அம்மாவும் பதற அடிச்சுட்டு ஓடி வராங்க. இங்கே சத்யா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவளை போக போக கொண்டுருவீங்க போலியே அப்படி சொல்லி சத்யா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து டே என்னடா சொல்லிட்டு இருக்க, என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து முத்து வந்து சத்யா கூட சண்டை போட போகிறாங்க. அப்போ டாக்டர் கட்ட வராங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஓகே தான், இப்போது அவங்க லைட்டாக ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்கள் சும்மா போய் பார்த்து வரனா வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து மீனா முத்து மீனோட அம்மா சத்யா 4 பேருமே போயிட்டு ஸோ சீதாவை பார்க்குறாங்க. பார்த்த உடனே இங்கே முத்து வந்து சரி நீங்களா சாப்பிட்டீங்களா இல்லைன்னு தெரியல, சாப்பாடு வாங்கிட்டு வரேன் முத்து வந்து கிளம்பும்போது இங்கே அருணோட அம்மா வராங்க. இதை பார்த்தோன்னா முத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. எதுக்கு கண்டவனெல்லாம் வர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து அருண் வந்து யார் கண்டவன், நான் அவனோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து என்னடா உரிமையை கொண்டாட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே யாரும் எதுவுமே சொல்லாமல் சரடாந்துட்டு இருக்காங்க. மீனா வந்து நான் தாங்க சொன்னான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து இங்கே பாரு மீனா, அவனுக்கு எவ்வளோ தைரியம், நான் எவ்வளோ தடவை சொல்லுவேன், நீங்கள் கேட்கவே மாட்டேன் நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து ரொம்ப கோவமாக திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து அருண் வந்து இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருண் சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டேன்னா ஸோ முத்துக்கு ரொம்ப கோவம் வருது, இவன் எவ்வளோ திமிரா பேசிகிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி ஸோ முத்து வந்து ஸோ பழிச்சுன்னு ஸோ கன்னத்தில் அடிக்கிறாரு. அடித்த உடனே இங்கே அருணுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அருண் அம்மாவும் தம்பி விட்டுருங்க தம்பி, இப்போ எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து அருண் அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து இங்கே பாருங்கள் பேசாமல் அவங்க பிள்ளைய கூட்டிகிட்டு போயிடுங்க, தேவையில்லாமல் இங்கே இருந்தானா அவ்வளோதான், இது எங்கள் வீட்டு பொண்ணு, என்ன போனோம் நாங்கள் பார்த்துக்கோங்க, தேவையில்லாமல் இவெல்லாம் வரக்கூடாது, இவன் யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து அருண் அம்மா டே வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து அருண் வந்து இங்கே பாரா டே உன்னை சும்மாலாம் விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருண் வந்து ஸோ திருப்பி முத்தோட கோவத்தை ஸோ ரொம்ப அதிகப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து இங்கே பாருமினா நான் கூட பல தடவை சொல்லிட்டேன், இனிமேட்டு ஏதாச்சும் அப்படி பண்ணேன்னா அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ முத்து வந்து மிரட்டிட்டு இருக்காரு. அப்போ வந்து சத்யா வந்து மாமா மீனா பண்ணல என்ன தப்பு, அவன் லவ் பண்ண பையனா அவன் கூப்பிட்டான், இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சத்யா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து இங்கே வேறு சத்யா நீ தேவலாம் பேசிகிட்டு இருக்காத, நான் தான் சொல்லிட்டேல இந்த கல்யாணம் நடக்காது, இவனுக்கு இனிமேட்டு அவனுக்கும் நம்ம குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, யாராச்சும் அவனை கூப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து முத்து வந்து சொல்லிட்டு ஸோ வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனோட அம்மா கிட்ட அத்தை இங்கே பாருங்க அத்தை, நான் அப்படி பண்ணுறேன் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நான் எது பண்ணாலும் ஒரு காரணம் இருக்கும் உங்களுக்கே தெரியும், அதனால தான் விழுவம் பண்ணிகிட்டு இருக்கேன், இவங்க 2 பேருக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஸோ சத்யா சின்ன பையன் அவனுக்கு புரியாது, ஆனால் இவளுக்கு புரிய மாட்டேங்குது, என்னென்னு நீங்கள் தான் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து முத்து வந்து ஸோ மீனோட அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போட மீனோட அம்மா சரிங்க தம்பி நான் பார்த்துக்கிட்டேன் தம்பி நீங்கள் கொஞ்சம் கூலாகுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்போ முத்து வந்து சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் அவங்கள சாப்பிட வேண்டிய ஆரம்பித்தேன். முத்து வந்து ஸோ கிளம்பி ஸோ போகிறாங்க. அப்போன்னா இங்கே மீனோட அம்மா வந்து மீனா கிட்ட இங்கே பாரு மீனா, நான் கூட பல தடவை சொல்லிட்டேன் இந்த மாதிரி மாப்பிள்ளையே கோவப்பட வைக்காத அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா இல்லையா, நீ திருப்பி என் பேச்சு கேட்கவே மாட்டேற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா இவர் இந்த அளவுக்கு திமிரா பண்ணிட்டு இருக்காங்க, என்னதான் இருந்தாலும் சரி இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், இந்த சீதா இந்த அளவுக்கு போயிருக்கானா கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சத்யா வந்து ஆமாங்கக்கா நம்ம என்னதான் இருந்தாலும் சரி இந்த கல்யாணத்தை நம்ம நடத்தி வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சத்யா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.